நல்ல தரிசனம் இல்ல? ம். இப்பவாத சொல்லு, என்ன அந்த ஸ்பெஷல்? அது எனக்கு ஸ்பெஷல் தான். உனக்கு ஸ்பெஷலா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அத சொன்னதானே தெரியும். கெஸ் பண்ணு. உன்னோட பர்த்டேவா? பர்த்டே தான், ஆனா எந்த இல்லை, என் அம்மாவோடது. உனக்கு ஒன்று தெரியுமா? சின்ன வயசுல என் அம்மா என் எல்லா பர்த்டேக்கும் எனக்கு நல்லா தலைவாரி இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. நானும் ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன், அம்மா உங்கள் பர்த்டே எப்போ, உங்கள் பர்த்டே எப்போம்மான்னு. எனக்கு என் பர்த்டேவே தெரியாதுடான்னு சொன்னாங்க. ஸோ நானே ரேண்டமாக ஒரு நாள் இன்னைக்கு தான் உங்கள் பர்த்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்பத்துலேருந்து இந்த நாளில் தான் என் அம்மா பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அன்றைக்கி அம்மா கிட்டே சொன்னேன், அம்மா உங்கள் பர்த்டேவை நான் பெருசானதுக்கப்புறம் அப்படி பண்ணுவேன், இப்படி பெருசாக பண்ணுவேன்னு. ஆனால் இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அம்மா தான் என் கூட இல்லை. இப்போ என் அம்மா என் கூட இருந்திருந்தா என் லைஃப் இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். எங்கள் அம்மா இருந்திருக்கணும். செகண்ட் டைம். என்னது அது? ஒரு பையன் அழும்போது நான் கன்சோல் பண்றத. நான் ஒன்றும் அழலை, கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, அதான் எடுத்துட்டு இருக்கேன். அட பொய் சொன்னா பொன் குழந்தை தான் பிறக்கும். அப்போ இனிமே நான் நிறைய பொய் சொல்ல போறேன். ஏன் உனக்கு பொன் குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்குமா? உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? சின்ன வயசுல என் அத்தைக்கு ஒரு பையன் பிறந்தான். அப்ப எங்க மாமா என்ன சொன்னாரு தெரியுமா? எங்க அப்பா பிறந்திருக்காருன்னு சொன்னாரு. அது எப்படி நடக்கும்னு அவர்கிட்ட கேட்டேன். இப்போ எனக்குன்னு வரும்போது அது புரியுது. நிஜமாவே என் அம்மா எனக்கு பொண்ணா பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல சுந்தரி. இந்த நல்ல நாள்ல உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? சீக்கிரமே எங்க அம்மா பத்தி என் கையில கொடுக்கறியா? அது சரி, இதுக்கு முன்னாடி கன்சோலிங் செகண்ட் டைம்னு சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் யாரு? உன்னோட மச்சான். ஓ, உன் தம்பியா? ஆமா, சின்ன வயசுல என்னால எங்க அம்மா கையெல்லாம் அவன் அடி வாங்கினா. நான் போய் அவனை கன்சல்ட் பண்ணுவேன். ஏய் விஸ்வா, பத்திரமா வா. பார்த்தாலாம் தெரியல, நீ ராட்சசி தான். போக போக பார்க்க தானே போற. எனக்கு ஏமா உன்னோட ஆஃபர் எல்லாம்? சொல்ல மறந்துட்டேன். நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு கிருஷ்ணா வீட்டுக்கு போகலாம். அவன் கூப்பிட்டு இருந்தான். உனக்கு ஓகே தானே? அப்பாடா, ராத்திரி சமைக்கிற வேலை இல்ல. அப்பா, எங்க வேணான்றவன்னு பயந்துட்டேன். விஸ்வா, விஸ்வா, இந்த குரல். என்ன கோயிலுக்குலாம் வருவியா? யாரு உன் ஒய்ஃபா? ஆமாங்க. ஓ, ஒரு தடவை நான் சிந்து கல்யாணத்தன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? சைக்கோ சுரேஷ்ன்றது நீங்க தானா? எஸ் எஸ், நான் தான். சொல்லுவாரு விஸ்வா உங்களை பத்திலாம். சூப்பர் சூப்பர். பாவும் சிந்து பிரேக்கப்க்கு அப்புறம் இவன் என்ன ஆயிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல வைஃப் கிடைக்கணும்னு தான் கடவுள் அந்த சிந்துவை தள்ளி போக வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ பண்ண தப்புப்பா. பிரேக்கப் ஆன உடனே கல்யாணம் பண்ணிப்பியா? சைக்கோ எல்லாத்தையும் கெடுத்துட்டான்.
அன்னைக்கும் சிந்து கல்யாணம்ல நானே வருத்தத்தில் இருப்பான்னு நினச்சி கால் பண்ணலான்னு பண்ணேன். பட் யூ கப்புள் ஹாப்பி அண்ட் சார்மிங். சும்மா டைம் பாஸுக்கெலாம் லவ் இல்லைங்க, 4 years டீப் லவ். பார்க்குறவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு திக் லவ். ஆனால் சிந்து கூட பிரேக்கப் ஆனதும் நல்லதா போச்சு. பிரேக்கப் ஆனதுனால தானே உங்களை மாதிரி ஒருத்தங்க விஸ்வாக்கு ஒய்ஃபாக கிடச்சிருக்கீங்க. விஸ்வா, இன்னும் முடியலையாடா? அப்படின்னா உன் ஒய்ஃப் கிட்ட நீ சிந்துவை பற்றி சொல்லலையா? சொன்னாருங்க. அதானே பார்த்தேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? யாருக்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டான். சுரேஷ், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அப்படியே கிளம்புறோம். ஓ, கப்புள் கோல்ஸா? இல்ல, நாங்க வீட்டுக்கு போனோம். சுந்தரி, கியூட் கப்புள். சுந்தரி, சுந்தரி, ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு சுந்தரி. அது என்ன, நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும்தான் பதில் சொல்லணும். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண விஷயத்தை எதுக்கு என்கிட்ட மறைச்ச? அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சுந்தரி. ஆமாவா இல்லையா? ஆமா. உன் எக்ஸ் மேல இருந்த கோவத்துல தான் என்ன கல்யாணம் பண்ணியா? சுந்தரி, என்ன பாரு சுந்தரி, ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு. சுந்தரி, ஹலோ, சொல்றா என்ன? என்னடா எங்க இருக்க? டேய், நாங்க இப்போ வர முடியாதுடா, இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம். என்னடா இப்படி சொல்லிட்ட? எங்க வீட்ல நான் உனக்காக சமைச்சு வச்சது, சிச்சி என் பொண்டாட்டி புஷ்பா சமைச்சதெல்லாம். பாலாவுக்கு வேற வேலை இருக்கான், நான் அப்புறமா பேசுறேன். டேய், ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வாய்தா போட்டாச்சு, இந்த தடவை முடியாது, ஒழுங்கா வந்து சேருங்க. டேய், நான் அப்புறமா கால் பண்றேன்டா. நீ எதுக்கும் ஒரு தடவை என் சிஸ்டர் கிட்ட போனை குடுறா. கிருஷ்ணா பேசணுமா? அண்ணா. என்ன சிஸ்டர், எங்க வீட்டுக்கு வர வெக்கப்படுறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, வந்துட்டு இருக்கோம், ஆன் த வேல தான் இருக்கோம். இப்ப சொன்னீங்கல்ல, இதான் சூப்பர். சீக்கிரமா வந்துருங்க, இங்க புஷ்பா உங்களுக்காக வெயிட்டிங். வந்துட்டு இருக்கோண்ணா. சரி, நீங்க போனை விஸ்வா கிட்ட கொடுங்க சிஸ்டர். என்னடா? என்னடா, என் சிஸ்டர் சொன்னது கேட்டுச்சுல, ஒழுங்கா கூட்டிட்டு வந்துரு. சரி, வரோம், பாய். உள்ள வாங்க. டேய், ஒரு நிமிஷம் இங்க வாடா. என்னடா? இங்க வாடா ப்ளீஸ். விஸ்வா ஏதோ யோசிக்கிறாரு போல இருக்குண்ணா. நான் தான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் எப்பவுமே இப்படிதான் சிஸ்டர், ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒர்க்கை பத்தி யோசிப்பான். பிளடி ஒர்க் ஆல்கஹாலிக். ஏன்டா? கடவுளே கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, எப்படியாவது நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். டேய் விஸ்வா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸ்லேயே விட்டுறணும்னு? இது ஃபேமிலி டைம்டா, சிஸ்டருக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கு. ஓகே கிருஷ்ணா சார். அது இப்போ ஓகே. அப்புறம்
உங்க 2 பேருக்கும் என் ஹார்ட் பீட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஏண்டி விஸ்வாவும் விஸ்வா வைஃப் வந்திருக்காங்க பாரு, ஒரு தடவை வந்துட்டு போ. வந்துட்டேங்க. புஷ்பா, விஸ்வா உனக்கு தெரியும்ல, ஹாய். பாலா திருப்புர சுந்தரி, விஸ்வாவோட ஹார்ட் பீட். ஹாய். ஹாய்ங்க. பாலான கூப்பிடுங்க போதும். ஓகே பாலா. அது சரிண்ணா, அண்ணி ஏன் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரல? அந்த நேரத்துல அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால தான் கூட்டிட்டு வரல. ஓ, என்னடி எல்லாம் ரெடி தானே? ஒரு 5 மினிட்ஸுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதான் நம்மளுக்கு டைம். நீ எப்போ இப்படிதானா? பங்க்சுவாலிட்டினா என்ன தெரியாது, இவங்க வருவாங்க தெரியும்ல. முடிஞ்சிச்சுங்க, முடிஞ்சிச்சு. என்ன சிஸ்டர் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தாலே அவ எப்படிதான் நடுங்குவா. நான் நில்லுன்னு சொன்னா நிப்பா, உக்காருன்னு சொன்னாதான் உக்காருவா. ஏண்டி அந்த லெமன் எடுத்துட்டு வா. இவங்க போகட்டும், இவனை உண்டு இல்லைன்னு பண்றேன். கொண்டு வரேன். டேய் என்னடா அதெல்லாம்? என்ன சிஸ்டர், இவன் கூட உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்குண்ணா. எனக்கு தான் தெரியுமே, இவன் சரியான போரிங். காலேஜ் படிக்கிறப்போ பொண்ணுங்க எதிரில் வந்தாலே பேசாம தலையை குனிச்சிட்டு போயிடுவான். நான் கூட சொல்லிட்டே இருப்பேன், எப்பவும் படிப்பு படிப்புன்னு இருக்காதரா, அப்பப்போ பொண்ணுங்க கிட்டே பேசுன்னு. இவன் கேட்டா தானே. டேய் கிருஷ்ணா, சும்மா இருடா நீ. நாங்க படிச்ச காலேஜ்ல பிடெக் சர்டிபிகேட்டோட நல்லவன் உத்தமங்கிற சர்டிபிகேட் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அது இவனுக்கு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கிருஷ்ணா ஓனாடா. நீ சும்மாரா. காலேஜ்ல இவன் பின்னாடியே ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா, ஆனா நம்மாலு தன்னடக்கத்துக்கு ஒரு தனி அடையாளம். இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கிருஷ்ணா இவனை ஏதாவது செய்ய கிருஷ்ணா. சும்மாரா, உன்னை பத்தி சிஸ்டருக்கு தெரியணும்ல. இல்லமா நான் எதுவும் சொல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அண்ணா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. உங்க விஸ்வாக்கும் சிந்துக்கும் இருந்த லவ் மேட்ர உங்க சைக்கோ சுரேஷ் எனக்கு 70mm ஸ்கிரீன்ல காட்டிட்டாரு. அறிவு கட்டவனே, என் குடும்பத்துல நெருப்பள்ளி கொட்டி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா உன்ன. ஆஹா, இப்ப எப்படியாவது டாபிக்கை டைவர்ட் பண்ணி ஆகணுமே. ஏண்டி இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? முடிஞ்சிச்சுங்க. மச்சான் சிக்கன் போட்டுக்கடா, உனக்காக ஸ்பெஷலா வாங்கினது. சரி வேணானா விடு, அதிகம் இப்படி முறைச்சிக்கிட்டே. நீங்களும் உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க, பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அவ எப்பவும் இப்படிதான், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா. இப்ப நான் என்னடா பண்றது? ஃபர்ஸ்ட் டைம் விஸ்வா பத்தின ஒரு செக்லிஸ்ட் பாயிண்ட்ல ஹிண்ட் போட வேண்டியதா இருக்கு. விஸ்வா என் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான்னு நம்பினேன். ஆனா இப்ப அவன் என்கிட்ட இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்கான்ற டவுட்ஸ் ரைஸ் ஆகுது. என்னை எல்லாத்த விட கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம், விஸ்வா தான் எக்ஸ் மேல இருக்க கோவத்தால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றது. அதனால ஏத்துக்கவே முடியல. விஸ்வா இப்ப என் கூட நல்லாதான் இருக்கான். ஆனா அவன் எனக்கு உண்மையா இருக்கானா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியல. அவர் என்ன முழுமையா விரும்புறாருன்றத என்ன ஃபீல் பண்ண வைக்கணும். நான் அவரை முழுமையா விரும்புற மாதிரி நான் இப்ப விஸ்வாவை திட்ட மாட்டேன், கத்த மாட்டேன். ஆனா விஸ்வாவோட பேச்சையும் கேட்க மாட்டேன். ஏன்னா இப்ப விஸ்வாவோட பேச்சு எல்லாமே சுகர் கோட்டடா தான் இருக்கும். நான் அதுக்கு தயாரா இல்ல. விஸ்வா என்ன மட்டும்தான் விரும்புறாருன்னு என்ன உணர வைக்கணும். அதை எப்ப நான் முழுமையா ஃபீல் பண்றேனோ அப்பதான் நான் விஸ்வா கூட பேசுவேன். அது வரைக்கும் நான் விஸ்வா கூட பேச மாட்டேன். நான் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.
சுந்தரி, நான் சொல்றத ஒரு வாட்டி கேள. அந்த விஷயம்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. நான் உனக்கு சொல்லலான்னு வந்த. அடடா, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா போலையே. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். குட் மார்னிங். பாலா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். வா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். லாஸ்ட் டைம் இதை நீ விரும்பி சாப்பிட்டல, அதான் இன்னொரு வாட்டி திரும்ப பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன ரியாக்ஷனே காணோம். இந்த மேடமை பேச வைக்கிறதுக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. இப்ப விஸ்வா உண்மையான பால திரிபுர சுந்தரிய பார்க்க போறான். விஸ்வா, fasten your seat belt.